Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 9வது வீடியோ. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு 3 டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளில் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு செல்லர் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து இது வரைக்கும் சேல் பண்ணதே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவை புல் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ்ட் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் டேக் ஆயிருக்கும். வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப்போட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து 3 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கம்பெனி, இன்னொன்று வந்து ஆர்டர், மூணாவது வந்து சேல்ஸ் பர்சன். பேசிக்கலி கம்பெனிங்கிறது வந்து ஒரு டைமென்ஷன் டேபிள் மாதிரி. ஸோ கம்பெனி ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபையராக இருக்கும். அது என்ன கம்பெனி நேம், அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து சேல்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு கஸ்டமர் டைமென்ஷன் மாதிரி, சேல்ஸ் பர்சன் டைமென்ஷன். ஸோ சேல்ஸ் ஐடி வந்து இந்த சேல் பர்சனோட யூனிக் ஐடென்டிஃபையர். அப்புறம் அவங்க பேர் என்ன, அதுக்கப்புறம் எவ்வளவு சேலரி அவங்களோடது, எவ்வளோ கமிஷன் பர்சன்டேஜ், அதுக்கு எப்போ ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஆர்டர் டேபிளில் ஆர்டர் ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து ஒரு ரெக்கார்டு என்ட்ரு ஆயிருக்கும். அது வந்து எப்போ அந்த ஆர்டர் நடந்தது, ஆர்டர் டேட்டு, அந்த ஆர்டர் வந்து எந்த கம்பெனியோட ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கம்பெனி ஐடி. அதுக்கப்புறம் யார் அந்த சேல்ஸ் பர்சன், அது வந்து சேல்ஸ் ஐடியில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டரோட வேல்யூ என்ன, இது வந்து $10,000 இல்லையா? இது வந்து $5,000. இது வந்து ஜூன் 21 நடந்த ஆர்டர். இன்வால்வ்டு கம்பெனி வந்து 504. 504 யாருன்னு பார்த்தோம்னா கிரீன். அப்புறம் சேல்ஸ் பர்சன் வந்து 105. 105 யாருன்னு பார்த்தோம்னா அலெக்ஸ். ஸோ இதான் வந்து டேட்டா. இப்போ வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கம்பெனி இருக்குது, 5 சேல்ஸ் பர்சன் இருக்காங்க, 4 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இப்போது முதல் ஆர்டர் வந்து 501 வந்து கம்பெனியோட நேம். ஸோ ரெட் அப்படிங்கிற கம்பெனியோட 101 ஜான்ங்கிற சேல்ஸ் பர்சன் வந்து இன்வால்வ் ஆன ஒரு ஆர்டர். அதோட வேல்யூ வந்து $50,000. ரெண்டாவது வந்து அதே கம்பெனி, ரெட்டுங்கிற கம்பெனி 104 வந்து பேம். ஸோ பேம்ங்கிற சேல்ஸ் பர்சன் வந்து இந்த ஆர்டர் எடுத்திருக்காங்க, $25,000. மூணாவது வந்து 503, அதுக்கப்புறம் 504, ரெண்டு கம்பெனி இன்வால்வ் ஆன ஆர்டர்ஸ். இது சேல்ஸ் பர்சன் வந்து 104, 105. 104 வந்து பேம், 105 வந்து அலெக்ஸ். ரைட்? ஸோ நீங்கள் கம்பெனியும் ஆர்டரையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கம்பெனி ஐடி இருக்கு, அதை வச்சு கனெக்ட் பண்ணணும். இதே ஆர்டரும் சேல்ஸ் பர்சனையும் கனெக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா சேல்ஸ் ஐடி, இதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்வால்வ் ஆகிருக்க சேல்ஸ் பர்சன் அவங்க வந்து இது வரைக்கும் இந்த ரெட் அப்படிங்கிற கம்பெனியோட எந்த ஆர்டரும் வச்சுக்கிட்டது இல்லை, இது வரைக்கும் எந்த ஆர்டரும் சக்ஸஸ் ஆனதில்லை, அதாவது பெண்டிங், இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணதில்லை அப்படிங்கிற கேள்வி இல்லையா? ஸோ இப்போ ரெட் அப்படிங்கிறது 501. ஸோ இந்த 501 ஆர்டர் வந்து 2 ஆர்டர் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. 2 ஆர்டரில் ஒன்று வந்து 101, இன்னொன்று வந்து 104, ரெண்டு சேல்ஸ் பர்சன். ஸோ 101ங்கிறது ஜான், 104ங்கிறது பேம். அப்போது ஏமி, மார்க், அலெக்ஸ் இந்த 3 பேர் வந்து இது வரைக்கும் இந்த ரெட்டுங்கிற கம்பெனி, அதாவது 501 அப்படிங்கிற கம்பெனியோட எந்த ஆர்டர் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டது இல்லை. ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன் இன்ஃபர்மேஷனாக நமக்கு வேணும். ரைட்? இதான் வந்து கொஸ்டின். ஸோ இதில் வந்து 2 அப்ரோச் எடுக்கணும். முதல்ல டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மொதல் அப்ரோச் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ஆர்டர்ஸில் எல்லாமே வந்து எத்தனை சேல்ஸ், அது யார் யார் அந்த சேல்ஸ் பர்சன் இது வரைக்கும் இந்த 501 4 கிரீன், ரெட்டுங்கிறது 501. ஸோ இது வரைக்கும் 501 கம்பெனியோட இன்ட்ராக்ட் பண்ண எந்த ஆர்டர் எடுக்காத கஸ்டமர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல எடுத்த கஸ்டமர்ஸ் யார், எடுத்த சேல்ஸ் பர்சன் யாருன்னு பார்க்கணும். ஸோ 50 எடுத்த சேல்ஸ் பர்சன் 101ம் 104ம். 101 ஜானு, 4ங்க பேம். இது வரைக்கும் இந்த 2 பேர் தான் வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நம்பரை முதல் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ஓவரால் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 5 பேர், இந்த 5 பேர்ல இருந்து அந்த 2 பேரை மட்டும் பிரித்து எடுத்துடுறோம். ஸோ 101ம் 105யும் 104ஐயும் பிரித்து எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 102, 3 and 5.
ஸோ த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து நம்ம ஏமி, மார்க், ஆலெக்ஸ் இந்த 3 பேரையும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து கேள்வி, ரைட்? ஸோ முதல்ல யார் யார் வந்து இது வரைக்கும் அந்த ஆர்டரை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம பேசிக்காக ஒரு இன்னர் ஜாயின் கொடுத்தா போதும். செலக்ட் ஃப்ரம் ஆர்டர்ஸ் ஓன்னு வச்சுக்கலாம். இன்னர் ஜாயின் சேல்ஸ் பர்சன் எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆன் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து சேல்ஸ் ஐடி. சேல்ஸ் ஐடி எஸ் டாட் சேல்ஸ் ஐடி ஈக்குவல் டு ஓ டாட் சேல்ஸ் ஐடி. இப்போ ஆர்டரையும் சேல்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? யார் யார் அந்த சேல்ஸ் ஐடி who involved in 501 ரெட் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ நமக்கு இப்போ சேல்ஸ் பர்சன் வேண்டாம் இல்லையா? ஐடி தேவையில்லை. ஸோ நம்ம இந்த கனெக்ஷன் அப்படியே தூக்கி விட்டுலாம். நமக்கு இந்த ஆர்டரும் சேல்ஸ் பர்சன் தேவையில்லை. நமக்கு வந்து ஆர்டரும் கம்பெனியும் தான் வேணும். இன்னர் ஜாயின் companies or company COMPANY ஸோ ரெண்டே எப்படி ஜாயின் பண்ணுறது? கம்பெனி ஐடி ஆன் சி டாட் காம் ஐடி ஈக்குவல் டு ஓ டாட் காம் ஐடி. ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்டர் டேபிளையும் கம்பெனி டேபிளையும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி ரெட் அப்படிங்கிற கம்பெனியை மட்டும் எடுத்து வந்து மற்ற அது இன்வால்வ் ஆன சேல்ஸ் பர்சன்லாம் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் சி டாட் நேம் ஈக்குவல் டு ரெட். ஸோ இந்த ஆர்டரில் இன்வால்வ் ஆன சேல்ஸ் பர்சன் சேல்ஸ் ஐடி 101 104 101 104 இல்லையா? அது ரெண்டு ஐடி நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நேம் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஐடி மட்டும் போதும் இல்லையா? ஸோ அதனால இதை அப்படியே வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு டேட்டா செட்டாக வச்சுக்கலாம். இங்கே இருக்கட்டும், இதை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த டேட்டா செட்டை அப்படியே எடுத்து நம்ம ஓவரால் சேல்ஸ் பர்சன்லேருந்து கழிக்க போகிறோம். அது எப்படி கழிக்க போகிறோம் அப்படின்னா, செலக்ட் ஃப்ரம் சேல்ஸ் பர்சன் வேணுமா? ஆர்டர் வச்சுக்கலாம். ஓ சாரி, சேல்ஸ் பர்சன் தான் எல்லா சேல்ஸ் இருக்கு இல்லையா? சேல்ஸ் பர்சன் எஸ். ஸோ இங்கே இருந்து நம்ம எல்லா சேல்ஸ் பர்சனும் எடுத்துகிட்டு வரோம். எஸ் டாட் நேம். ஸோ எல்லா சேல்ஸ் பர்சன் எடுத்து வரோம். அதில் யாரெல்லாம் தேவையில்லை? வேர் எஸ் டாட் அந்த சேல்ஸ் ஐடி நாட் இன் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இது வரைக்கும் இந்த ரெட் கம்பெனியோட டிரான்சாக்ட் பண்ணினவங்க, ரைட்? ஸோ அந்த மக்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து சப்கொரி டேபிள். ஸோ இதை நம்ம வந்து இங்கே போடலாம், ரைட்? இந்த சப்கொரி டேபிளை அப்படியே எடுத்தீங்க வச்சுட்டு இந்த சப்கொரியில் வரக்கூடிய எந்த சேல்ஸ் ஐடி பர்சனும் வந்து மெயின் டேபிளில் இருக்கக்கூடாது. அது இல்லாத எல்லா சேல்ஸ் பர்சனோட நேமையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறோம். ஸோ இப்போ ஏமி, மார்க் அண்ட் அலெக்ஸ் வந்துருச்சு. அதான் நம்ம தேடிட்டு இருந்தோம் இல்லையா? 1 4 மிஸ் பண்ணோம்னா 2 3 5 ஏமி, மார்க் அண்ட் அலெக்ஸ். ஸோ நமக்கு இது வந்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நாட் இன் கிளாஸ் இல்லையா? இது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் ஈஸியாக இருக்கும். அது ஏங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா? கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த டேட்டா செட் எடுக்கிறோம். அப்படியே எடுத்து ஒரு சிடி டேபிள் கிரியேட் பண்ணுறோம் வித் என்ன டேபிள் நேம் கொடுக்குறோம்? எக்ஸப்ஷன் சேல்ஸ் கொடுக்கலாமா?
CPTION exception sales ID அதை exclude கொடுக்கலாம் as so அந்த subquery வந்து the query which involves எல்லா user ID sorry எல்லா sales ID who involved in the company 501's order right so அதெல்லாம் ஒரு CT table போட்டுட்டு இப்போ வந்து மெயின் query எழுத போறோம் select from salesperson yes CT table வந்து left join கொடுக்குறோம் left join CPTON exception left join exception E on E dot the sales ID equal to S dot sales ID right so இந்த மெயின் CT table இருக்கக்கூடிய அந்த sales ஐடியும் சேல்ஸ் பர்சன் கூடிய சேல்ஸ் ஐடியும் மேட்ச் பண்ணுறோம் மேட்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து எஸ் டாட் சேல்ஸ் பர்சனோட நேம் இது இ டாட் ஸ்டார் கொடுத்து போவோம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா சேல்ஸ் பர்சனோட நேமும் வந்துருச்சு ஜான் ஏமி மார்க் ஃபார்ம் அலெக்ஸ் ஆனால் இந்த லெஃப்ட் ஜாயின் கொடுத்ததுனால இந்த மெயின் சிடிஐ டேபிள் இருக்கக்கூடிய யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கனெக்ட் ஆகிடுவாங்க இப்போ ஜானும் ஃபேமும் கனெக்ட் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க பண்ணாதவங்க ஏமி மார்க் அண்ட் அலெக்ஸ் அது வந்து நல்லா இருக்கு ஸோ நல்லா எப்படி ஃபில்டர் பண்ணுறது வேர் எஸ் இ டாட் சேல்ஸ் ஐடி வச்சுக்கலாம் சேல்ஸ் ஐடி இஸ் நல் ஈக்குவல் டு கொடுக்கக்கூடாது நம்ம இஸ் நல் தான் நல்லுக்கு வந்து இஸ் தான் கொடுக்கணும் ஈக்குவல் டு வராது ரைட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏமி மார்க் அலெக்ஸ் 3 பேர் மட்டும் வந்துட்டாங்க நமக்கு வந்து மற்ற வேல்யூ தேவை நேம் மட்டும் போதும் ஸோ நமக்கு நேம் எல்லாம் வந்துருச்சு 3 பேர் தான் இன்வால்வ் இது வரைக்கும் அந்த 501 அப்படிங்கிற கம்பெனியோட இது வரைக்கும் இன்ட்ராக்ட் பண்ணல ரைட் ஸோ கொரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த சப்கொரியில் வரக்கூடிய அந்த கொரியும் சிடிஇ டேபிள் இருக்கக்கூடிய கொரியும் ஒரே தான் ஸோ உங்கள் டேட்டா வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல பட் நம்ம சப்கொரியில் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒவ்வொரு தடவை செக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ சப்கொரி வந்து எப்போவுமே வந்து இப்போ 75% பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லெஃப்ட் ஜாயின் கொடுத்து சிடி டேபிள் பண்ணுறோம் இல்லையா அந்த சிடி டேபிள் வந்து 91% இருக்கும் ஸோ ஒரு 20-25% பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம சிடி டேபிள் கிரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு இன்னொன்று சிடி டேபிள் அட்வான்டேஜ் வந்து இப்போ பல இடங்கள்ல அதை யூஸ் பண்ணலாம் ஒரு தடவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பல இடங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ சோர்ஸ் டேபிள் வந்து நம்ம எப்பவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ரைட் ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினோட ப்ராப்பர் ஆன்சர் ஸோ இது வந்து பெட்டர் வே ஆஃப் டூயிங் இட் இது வந்து ஈஸியர் வே ஆஃப் டூயிங் இட் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்செட் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா சேல்ஸ் பர்சன்னு வேர் சேல் ஐடி நாட் இன் முடிஞ்சு போகுது இந்த நாட் இன் தான் மெயின் இல்லையா ஸோ மெயின் இதில் ஒரு நாட் இன் கொடுத்தா முடிஞ்சிச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டாக இருக்கும் சேல்ஸ் பர்சன் டேபிள் எடுத்து ஒரு லெஃப்ட் ஜாயின் போட்டு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த செகண்ட் டேபிள் இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய டேபிளில் இல்லைன்னு அர்த்தம் ரைட் ஸோ ஐ ப்ரிஃபர் கோயிங் வித் த செகண்ட் கொஸ்டின் உங்கள் ஃபஸ்ட்டும் வந்து தப்புன்னு கிடையாது சின்ன டேட்டா செட் இருந்துச்சுன்னா பிரமாதமாக ஒர்க் ஆகும் ஸோ ரெண்டே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த கோட் பேஸ் வந்து நம்ம சிடி டேபிள் சாரி க்ரோ வித் டேட்டா யூடியூப் சேனல் போனோம்னா பிளேலிஸ்ட் வந்து தமிழ் அட்வான்ஸ் ஈக்குவல் 50 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் அது ரிலேட்டடாக இருக்கும் ரைட் ஸோ எந்த வீடியோக்குள்ளே போனாலும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் அந்த வீடியோக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கோட் பேஸ் கிட்டப் லிங்க் இருக்கும் ஸோ அது வந்து எல்லா கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டு என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு சீக்குவல் என்ன பண்ணணும் எல்லாமே இருக்கும் இந்த வீடியோ வந்து 9th கொஸ்டின் பார்க்குறது இல்லையா ஸோ நம்ம பார்த்தா 3 டேபிள்ஸு அதுக்கப்புறம் அவுட்புட் என்ன அதுக்கப்புறம் அப்ரோச் 1 and 2 1 வந்து நாட் இன் கிளாஸு ரெண்டாவது வந்து சிடிஇ டேபிள் ஸோ இந்த கோட் பேஸை நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது அதை யூஸ் பண்ணி க்ரோ டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்